வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்த மகளிர் காங்கிரசாருடன் போலீசார் வாக்குவாதம். போலீசார் அவமரியாதையாக பேசுவதாக கூறி மகளிர் காங்கிரசார் சட்டமன்ற நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டம். புதுவையில் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி 2025 தொடக்க விழா. கடற்கரை சாலை பழைய துறைமுக வளாகத்தில். இன்ஸ்டாகிராமில் பழகிய சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ காலில் நிர்வாணமாக வரச்சொல்லி மிரட்டிய மன்னார்குடி வாலிபர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் போக்சோ பிரிவில் கைது செய்தனர். புதுவையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் 4 டன் எடையுள்ள மூலப்பொருட்கள் மாயமானது குறித்து 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்த மகளிர் காங்கிரசாருடன் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தள்ளுமுள்ளும் நடைபெற்றது. போலீசார் அவமரியாதையாக பேசுவதாக கூறி மகளிர் காங்கிரசார் சட்டமன்ற நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த அத்துமீறலை கண்டித்தும் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய கோரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் சட்டமன்றம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அந்த போராட்டத்தில் பங்கேற்ற மகளிர் திடீரென சட்டமன்றம் நோக்கி வந்தனர். இதனால் சட்டமன்றத்தின் நுழைவு வாயில் மூடப்பட்டது. இதனையும் மீறி நுழைவு வாயிலுக்கு மேலே ஏறி நிர்வாகிகள் உள்ளே செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெரிய கடை ஆய்வாளர் ஜெய்சங்கர் சட்டமன்றம் அருகே என்ன கூத்தடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆவேசத்துடன் கேட்டார். இதனால் மகளிர் காங்கிரசார் ஆத்திரமடைந்து அவரை கண்டித்து நுழைவு வாயிலின் கேட்டின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் சட்டமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் மகளிர் போலீசார் போடப்பட்டு அனைவரும் கைது செய்யும் நடவடிக்கையில் பெரிய கடை போலீசார் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மகளிர் காங்கிரஸ் பிரதிநிதிகளை மட்டும் முதலமைச்சரை சந்திக்க போலீசார் அனுமதி அளித்தனர். இச்சம்பவத்தால் சட்டமன்ற வளாகத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு காணப்பட்டது. தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி 2025 தொடக்க விழா கடற்கரை சாலை பழைய துறைமுக வளாகத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மற்றும் பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் இணைந்து நடத்தும்
தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி 2025 தொடக்க விழா கடற்கரை சாலை பழைய துறைமுக வளாகத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டார். அறிவியல் மாதிரிகளின் செயல்பாடு குறித்து மாணவர்களிடம் அவர் கேட்டறிந்தார். மாணவர்களின் திறமையை அப்போது அவர் பாராட்டினார். முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் ஜவஹர், இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி, விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியக இயக்குனர் திரு சஜு பாஸ்கரன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். of Puducherry to honor the Honorable Chief Minister of Puducherry. We request respect. இன்ஸ்டாகிராமில் பழகிய சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ காலில் நிர்வாணமாக வரச்சொல்லி மிரட்டிய மன்னார்குடி வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் போக்சோ பிரிவில் கைது செய்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் அடையாளம் தெரியாத வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டு நட்பாக பேசி பழகி வந்தனர். சில நாட்களில் காதலிப்பதாக வாலிபர் தெரிவித்தார். அதை சிறுமி ஏற்கவில்லை. இதனால் கோபமடைந்த வாலிபர் ஆபாசமாக மார்பிங் செய்யப்பட்ட சிறுமியின் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டினார். மேலும் நிர்வாணமாக வீடியோ காலில் பேச வேண்டும் என கூறினார். இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் கூறினார். சிறுமியின் பெற்றோர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தனர். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் மிரட்டல் விடுத்த வாலிபரிடம் பேச்சு கொடுத்தனர். அந்த வாலிபர் கடலூர் வந்து தன்னை சந்திக்க வேண்டும், இல்லை என்றால் மார்பிங் செய்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என மீண்டும் மிரட்டல் விடுத்தார். சிறுமி கடலூர் வருவதாக கூற வைத்து போலீசார் காத்திருந்தனர். கடலூர் வந்து இறங்கிய வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருமாக்கோட்டை கடைத்தெருவைச் சேர்ந்த முஜிப் அலி என தெரிய வந்தது. அவரது மொபைல் போனை வாங்கி சோதனை செய்தபோது போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். மொபைல் போனில் 20க்கும் மேற்பட்ட சிறுமிகள் மற்றும் திருமணமான பெண்களிடம் முஜிப் அலி வீடியோ காலில் நிர்வாணமாக தோன்றி பேசியதையும் சில பெண்களுடன் உல்லாசமாக இருந்ததையும் வீடியோ எடுத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இது தவிர 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஏராளமான ஆபாச வீடியோக்களும் இருந்தன. தொடர் விசாரணையில் டிப்ளமோ மெக்கானிக் முடித்த முஜிப் அலி கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இன்ஸ்டாகிராம் மூலம் ஏராளமான பெண்களிடம் நட்பாக பேசி காதலிப்பதாக கூறி தனது வலையில் விழ வைத்துள்ளார். பின்னர் வீடியோ காலில் நிர்வாணமாக வரவழைத்து அதை பதிவு செய்து அதே பெண்களுக்கு அனுப்பி மிரட்டி தனது ஆசைக்கு இணங்க வைப்பதும், தேவைப்படும் போது பணம் பெற்று சொகுசாக வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. அதையடுத்து முஜிப் அலியை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே தனியார் நிறுவனம் ஒன்றில் 4 டன் எடையுள்ள மூலப்பொருட்கள் மாயமானது குறித்து 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த வடமங்கலம் பகுதியில் தனியார் ஷாம்பு தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு ஏராளமானோர் பணிபுரிகின்றனர். உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையிலிருந்து லாரிகள் மூலம் கொண்டு வரப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி புனேவைச் சேர்ந்த சாந்தாராம் கொண்டல்கர் என்பவர் லாரியில் 29.850 டன் மூலப்பொருட்களை நிறுவனத்துக்கு கொண்டு வந்து இறக்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் தனியார் நிறுவன உயர் அதிகாரி மூலப்பொருட்களை சரிபார்த்த போது அதில் 4 டன் குறைந்துள்ளது. விசாரணையில் தொழிற்சாலையில் இருந்த லாரி வெளியே செல்லும் போது அங்கு வேலை செய்யும் ஊழியர் முருகன், லாரி ஓட்டுநர் சாந்தாராம் இடையே பேச சென்றுள்ளார். அப்போது மற்ற ஊழியர்களில் 2 பேரை பிடித்து விசாரித்த போது தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் சிவபாதம், இளம்வழுதி, முருகன் ஆகியோர் மூலப்பொருட்கள் திருட்டில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து நிறுவனம் சார்பில் வில்லியனூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் 5 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் ஷூகான் முறையை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடிக்க விதித்த தடையை நீக்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட மீனவரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களிலும் ஷூகான் என்ற ஆக்டிவ் கணவாய் முறையை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடித்து வருகிறார்கள். அந்த வகையில் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் மீனவரான முகேஷ். இவர் ஷூகான் என்ற ஆக்டிவ் கணவாய் முறையை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடித்து வருகிறார். சுமார் 10 வருடங்களாக இந்த தொழில் செய்து வருகிறார். காலாப்பட்டு பகுதியில் இந்த முறைப்படி மீன்பிடி செய்பவர் இவர் மட்டுமே. இதற்காக இவர் தற்போது 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து புதிய படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களை வாங்கியுள்ளார். இந்த நிலையில் இந்த முறையை பயன்படுத்தி மீன்பிடிக்க புதுச்சேரி அரசு திடீரென தடை விதித்துள்ளது. இதனால் கடந்த 1 வருடமாக மீன்பிடி தொழில் செய்ய முடியாததால் வருமானமின்றி தவித்து வந்துள்ளார். எனவே வேறு தொழில் தெரியாததால் மீன்பிடிக்க அனுமதி தர வேண்டும் என்றும் அல்லது தான் வாங்கிய மீன்பிடி உபகரணங்களை அரசு எடுத்துக்கொண்டு அதற்கான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இதுவரை அரசு செவிசாய்க்காததால் இன்று காலை தனது மனைவி பிள்ளைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முகேஷ் திடீரென அலுவலகம் உள்ளே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது போலீசார் உடனே முகேஷை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்று காவல்துறை ஜீப்பில் ஏற்றினர். அப்போது உடனிருந்த அவரது மனைவியும் பிள்ளைகளும் அவரை விட்டுவிடுமாறு கதறி அழுது மீட்க முயற்சித்தது கல் நெஞ்சையும் கரைய வைத்தது. பின்னர் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தார். அவசரப்படாத மாமா. புதுச்சேரியில் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த இளைஞருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பீமாராவ் நகரைச் சேர்ந்தவர் தமிழ் என்கிற இளவரசன். இவர் MBA பட்டதாரி. முன்விரோதம் காரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டு இவரை ஒரு கும்பல் கணுவாய்பேட்டையில் கொலை செய்தது. இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் ஐயனார் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கொலையாளிகளுக்கு தங்க இடமளித்து உதவியதாக கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த அருண் பாண்டியன் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் ஐயனார் உள்ளிட்ட 4 பேர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கடந்த 2024 அக்டோபரில் விசாரணை நிறைவடைந்து குற்றஞ்சாட்டப்பட்ட ஐயனார் உள்ளிட்ட 4 பேருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தலைமறைவான அருண் பாண்டியனை போலீசார் கைது செய்தனர். அவர் மீதான வழக்கு விசாரணையாக தனியாக புதுச்சேரி 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணையில் முடிந்த நிலையில் அருண் பாண்டியனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும் கட்டத் தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனையும் அனுபவிக்க நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்குரைஞர் சிவகுமார் ஆஜரானார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் தொடர்பாக பொதுநல அமைப்பு சார்பாக உண்மை அறியும் குழு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் விசாரணை நடத்தினர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் தொடர்பாக பொதுநல அமைப்பு சார்பாக உண்மை அறியும் குழு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரை சந்தித்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவி மீதான தாக்குதல் குறித்து விசாரித்தனர்.
மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டு அறிந்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறாதவாறு சரி செய்ய நிர்வாகத்தை வலியுறுத்தப்பட்டது. இதில் திராவிடர் விடுதலைக் கழகம் லோகு ஐயப்பன், தமிழர் களம் அழகர் உட்பட பொதுநல அமைப்பினர் உடனிருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்த மகளிர் காங்கிரசாருடன் போலீசார் வாக்குவாதம். போலீசார் அவமரியாதையாக பேசுவதாக கூறி மகளிர் காங்கிரசார் சட்டமன்ற நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டம். புதுவையில் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி 2025 தொடக்க விழா கடற்கரை சாலை பழைய துறைமுக வளாகத்தில். இன்ஸ்டாகிராமில் பழகிய சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ காலில் நிர்வாணமாக வரச்சொல்லி மிரட்டிய மன்னார்குடி வாலிபர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் போக்சோ பிரிவில் கைது செய்தனர். புதுவையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் 4 டன் எடையுள்ள மூலப்பொருட்கள் மாயமானது குறித்து 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.